நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சூறையாமும் ஆசை இருந்தால் நீதிவா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சூறையாமும் ஆசை இருந்தால் நீதிவா. எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் எழுத வேண்டியது எழுதி ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களால் அது முடியணும். உங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டை போட்டேன் நான். அதில் பாட்டை கேட்டிங்கன்னா, கருத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரியும். இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் ஒன்று போவோம். நம்ம பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ மெட்ராஸ் சிட்டிலேயும் சரி, எல்லா இடத்துலையும் நிறையா. அங்கெல்லாம் ஒரு பூக்கார அம்மா எல்லாம் வருவாங்க, நிறையா பூ விற்கிறது நம்மளும். அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க, எப்படி போகுது, எவ்வளோ முழம் பூவு, அதான் மல்லிகைப்பூ என்ன விலை, கதம்பம் என்ன விலை, உதிரிப்பூ என்ன விலை, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எப்போயாவது அதை நோண்டி பார்த்துருக்கீங்களா? அவங்களோட பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் வாங்குகிற அம்மனியோட எவ்வளோ வாங்குறாங்கங்கிறதையாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவும் தெரியாது. முதல்ல சுற்றி நடக்கிறத எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்னா சுற்றி நடக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது தெரியும். ஒரு முழம் பூ எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி 40 ரூபா 50 ரூபாலாம் போகுது. 30 ரூபா வச்சுப்போம் குறைஞ்சபட்சம். பூ 30 ரூபா. மொத்தமாக போய் வாங்கிட்டு வராங்க, தொடுக்கிறாங்க, கொண்டு வந்து போடுறாங்க. 100 பேர் வாங்குவாங்க. மினிமம் 100 முழம் பேர். 30 × 100 எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபா. இன்ட்டு 30 எவ்வளவு? 3 9. எவ்வளோ ஆச்சு? 90,000 ரூபா தம்பி, 90,000 ரூபாய். மனசே இருக்கு. இந்த 90,000 rupees அவங்களோட டேர்ன் ஓவர். இதை தவிர கதம்பம், இதை தவிர உதிரிப்பூ. அப்போது ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் ரூபா. எவ்வளோ ஆச்சு? புரியுதா? கணக்கு போட்டு பார்த்தீங்களா? எப்போயாவது ஒரு தடவை ஒரு நாளைக்கு 30 × 100 3000 ரூபா. 3000 × 30 3 9 90,000 rupees பர் மந்த். அப்படின்னா அவங்களுக்கு என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்க வசதியாக வாழணும் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? அவங்கள மேலே பொறாமப்படாதீங்க. அவங்களோட உழைப்பை பாருங்கள். காலையில் போய் மார்க்கெட்டில் போய் பூவை வாங்கின்னு அதை கட்டி கொண்டு கொடுத்து கதம்பமாக கட்டி எல்லாருக்கும் யாருக்கு வேணும். இதை தவிர ஒரு நல்ல நாள், அதாவது ஒரு தீபாவளி பண்டிகையோ இல்லைன்னா ஒரு பொங்கலோ, அந்த மாதிரி நேரத்தில் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்று அவங்க எவ்வளோ பைசா பண்ணிகிட்ருக்காங்க. படித்த நீங்கள் வேலை தேடிட்டு இருப்பீங்க. யாரோ ஒருத்தன் மசாஜ் பண்ணி அவன் சம்பாதிச்சிட்டு இருப்பான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்னும் 20,000 கிடைக்குமா, 30,000 கிடைக்குமா, யாராவது 15,000 ரூபா சம்பளம் தருவாங்களா அப்படின்னு நீங்கள் அலைஞ்சிட்ருக்கீங்க. வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில். உண்மையா? கரெக்டா? அது மட்டுமா? உங்களுக்கெல்லாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஒரு 25 வருஷம் வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு சாயங்காலம் ஆச்சுன்னா சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் விடணும். அதாவது சினிமா ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறதுக்கு அதுதான் அடையாளம்.
அந்த நிர்மா கம்பெனி இன்னைக்கு கோடான கோடியில் தம்பி 50,000 60,000 கோடிலாம் அதுக்கு மேலேயே போயாச்சு. வெறும் வாஷிங் பவுடர் வித்த கம்பெனி இன்னைக்கு கோடான கோடி பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதை தவிர வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லை, அதோட நிர்மாவோட ப்ளூ கலர் ஒயிட் பண்ணுறதுக்கு வேண்டிய ப்ளூ கலர் இங்கே இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் போகும்போது, சென்னையில் ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம், பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், செங்கல்பட்டுக்கிட்ட பார்க்கலாம், திருச்சியில் பார்க்கலாம், எங்கே போனாலும் பார்க்கலாம், மதுரையில் பார்க்கலாம், விழுப்புரத்தில் பார்க்கலாம். ஒரு பாப்பா ஒன்று கவுன் இருக்கும், சின்னதாக இருக்கும், நேராக அடிப்பான், ஸ்ப்ரே பண்ணுவானுங்க, நிர்மா வாஷிங் பவுடர், அவ்வளோதான். இன்றைக்கி அது மல்டிநேஷ்னல் கம்பெனி. சின்னதாக ஆரம்பிச்சது, பாம்பேயில் சின்னதாக படிக்கட்டுக்கு கீழே ஆரம்பித்த நிர்மா வாஷிங் பவுடர். அவன் எண்ணங்கள் என்ன சொல்கிறான், நான் பெரிய ஆளாவின் நிரூபிக்க அவன் முடிவு பண்ணிட்டான், பெரிய ஆளாயிட்டான். அடுத்தது நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, பொன்வண்டுன்னு ஒரு சோப்பு ஒன்று இருக்கும், ஜெயராஜின்னு பேர், நம்ம நண்பர் தான். அவர் இறந்து போயிட்டார் பாவம். அவர் நிறையா நான் பொருள்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன், என்னோடய கம்பெனி ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி அவர் பாண்டிச்சேரியில் பெரிய யூனிட்டே வச்சுருக்காரு, அவர் பையன்தான் பார்த்துக்கிறாரு. இது எப்படி உருவாச்சு, எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது? எங்கே பார்த்தாலும் பொன்வண்டி சோப்பு, சீப்பான சோப்பு, எங்கே போனாலும் விற்றான். சோப்பு சின்ன சோப்பு, ஒரு ரூபா, ஒரே ரூபா. இன்றைக்கி அது விலை ஜாஸ்தி, இப்போது அது விட்டுருவோம். ஆனால் அது இன்றைக்கி எங்கே போயிருக்கு அந்த கம்பெனி, அதுவும் கோடி கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே இருக்குது உழைப்பு, பலம், மைண்டு எல்லாத்தையும் ஒரே மனதாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க. இன்றைக்கி பொன்வண்டோட அடுத்தடுத்த ப்ராடக்ட்லாம் வந்தாச்சு, நிர்மாவோட அடுத்தடுத்த ப்ராடக்ட். உங்களுக்கு ஒன்று சொல்ல, வெறும் மிக்சர், ஹல்திராம்ஸ், நாளைக்கு சொல்கிறேன் அதை பற்றி, ஷாக் ஆகிடுவீங்க. 5000 டன் பர் டே சேலு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி போச்சு, சாதாரணமாக விற்றவன் பாம்பேயில், இன்றைக்கி ஹல்திராம் யார், நிறையா மல்டிநேஷ்னல் ஹோட்டல்லாம் நடத்திட்டான் அவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பேசுவோம்.